உபவாசம் போடலாம் நினைக்கும் போது பிசாசு வீட்டுல டான்ஸ் ஆடுவான். யார் மூலமா டான்ஸ் ஆடுவான்? அப்ப என்னன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம்? உபவாசம் போடக்கூடாது. ஆனா வேதத்துல சொல்லப்பட்ட உபவாசம் வேறு, நம்ம எடுக்கிற உபவாசம் வேறு. நீங்க உபவாசம் இருந்தீங்கன்னா ஏசாயால சொல்லப்பட்டது, நீங்க சாப்பிட வேண்டிய சாப்பாடு யாராவது கொடுக்கணும். அதான் உபவாசம். தலையில எண்ணெய் வைக்கணும், அதுதானே உபவாசம். அப்போ நிறைய பேரு நான் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்றாங்களே தவிர அதனுடைய ஒழுங்கையும் முறையும் பயன்படுத்துறதே இல்ல, செய்யறதில்ல. ஏன்? அதனால அவங்க வாழ்க்கையில உபவாசத்தினுடைய பலன் வராம போகுது. அதுல ஆவியானவரால் கிரியை செய்ய முடியல, ஜபத்துக்கு பதில் வரல. என்ன நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க உபவாசிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் ஏசாயால சொல்லப்பட்டது போல, நீங்க சாப்பிட வேண்டிய உணவை யாருக்காவது என்ன பண்ண? கண்டிப்பா அதான் உபவாசம். ஈஸியா சொல்றேன், நீங்க ஆஸ்வதிக்கப்படணுமா, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுங்க. அவங்க அதை வாங்க முடியாதவங்களா இருக்கணும், அவங்க உங்களுக்கு தெரியாதவங்களா இருக்கணும். நான் எங்க அம்மா வாங்கி தரேன், எங்க அப்பா வாங்கி தரேன், அதான் வேஸ்ட். அறிமுகம் இல்லாதவங்க என்ன பண்ணோம்? அப்பதான் கிறிஸ்துவின் நன்மை அவங்களுக்கு என்ன பண்ணோம் தெரியும்.